ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கான ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று 3 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு ஸ்டாக் நல்லாவே ரியாக்ட் ஆகிருந்தது. ஸோ 3% சொன்ன மாதிரியே வந்து மேலே போயிருந்தது நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு. அடுத்த 2 ஸ்டாக் அந்தளவுக்கு இல்லை. மேபி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம பார்த்தா தெரியும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி 3 ஸ்டாக் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம்ல, அதுதான் இதோட லைனப் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் போகாமல் இருக்க மாட்டேன். ஃபண்டமெண்டல் தான் முக்கியம். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நல்ல ரிசல்ட் அட்டைன் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக 13% ஏறி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனரில் போனாலே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பிஎஸ்எல் இந்த இன்டர்நேஷ்னலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா கோட்டரோட இந்த கோட்டர் நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 3 கம்பெனியும் நல்ல ரிசல்ட் வந்ததால் டெக்னிக்கலாக இன்வெஸ்டர் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. அதை தான் இப்போ ரிவ்யூ பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பேரா மில்க் போகலாமா? 1 செகண்ட். இதுதான். எஸ். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கில் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து ஏப்ரல் அப்போ ஓகேங்களா இந்த ஸ்டாக்கை வந்து நான் கொடுத்துருந்தேன் நம்ம யூடியூப் சேனலில். ஏன் கொடுத்துருந்தேன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவங்க வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனால் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கே வந்து இப்போ செக் பண்ணும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது. 100% இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ யாருன்னா அப்போ பார்த்துட்டு மேபி உங்களுக்கும் ஐடியா இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மேபி ஸ்விங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ரிட்டர்ன்ஸ் மேபி கிடச்சிருக்கலாம். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு புல் ரன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு 1000 கோடிக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அதால தான் இன்வெஸ்டர் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்து நம்ம போகும்போது கொஞ்சம் மேபி ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாட் எவர் ஸ்டாக் நீங்கள் சூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதால அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மணி நீங்கள் தான் வந்து போட போகிறீங்க. அது வெரி முக்கியம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும், யாராலையும் சொல்லவும் முடியாது. ஜஸ்ட் வி ஆர் ப்ரெடிக்டிங் த திங்ஸ், தட்ஸ் இட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து 48% வரைக்கும் கீழே போயிருக்கு ஓகேங்களா. நான் அதுக்கப்புறம் முன்னாடி குவார்ட்டர்லி ரிசல்ட்லையும் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டார்கெட் வரைக்கும் மூவ் ஆகி ஓரளவுக்கு ஸ்லைடாக வந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு புல்ரன் இல்லை. ஸோ இங்கே வரும்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1200 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் கூட்டம் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதால இவ்வளோ பெரிய பார் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது இது மேபி மூவ் ஆன் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ மூவ் ஆன் ஆச்சுன்னா 1400 போகலாம், அதுக்கு மேலே மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அது உங்களுக்கு எப்போவுமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பிஎல்எஸ் ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் சர்வீஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப டவுனில் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ 200 அந்த டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க எக்ஸ்பென்ஷியல் மூமெண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது எங்கே வரும் அப்படின்னா நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இவங்க இதில் டிஃபால்ட்டாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஹவ் given 2 lines. நீங்கள் இங்கே பார்க்க முடியும் கரெக்டாக. ஸோ ஒரு லைன் என்ன சொல்லுவாங்கன்னா 15 வாங்க, இன்னொன்று லைனை 200 வாங்க. இது டெக்னிக்கல் டேர்மில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஏன்றதுலாம் வந்து உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. சாரி, டிஎம்ஏன்னு வருது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சரியா. ஸோ இதுக்கு கீழே இருக்கும்போது அந்த ஸ்டாக் நல்ல ரிசல்ட் இருக்கும்போது நல்ல மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் வந்து டவுனில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு டவுனில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36% வரைக்கும் டவுனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து மேபி பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஏன்னா வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த ஸ்டாக் உள்ள வைக்கிறேன். நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நான் சொல்கிற ஒரே விஷயம்தான், நான் சொல்கிறேன்னு எந்த ஷேரும் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஐ எம் கிவிங் த ரிவ்யூ ஓகேங்களா. இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, அதுவும் வந்து சொல்லுங்கள்.
கமெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் எதனா கமெண்ட் பண்ணுங்கள். எதனா ஸ்டாக் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சாட்டர்டே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சாட்டர்டே வந்து வாட் ஆர் த ஸ்டாக், நீங்கள் என்ன ஸ்டாக் நீங்கள் கேட்குறீங்களோ அதை ஜஸ்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.